வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம திகில் மர்ம தொடர்களை பார்த்துட்ருக்குறோம். அதை பற்றி திகிலூட்டும் இடங்கள், மர்ம இடங்கள் எல்லாம் வரிசையாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை முட்டுக்காடு அருகில் இருக்கக்கூடிய கரிகாட்டுக்குப்பம் அப்படிங்கிற ஒரு திகில் இடத்தை பார்க்க போகிறோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா மிக அருமையான கடற்கரை. அது எப்படி ஒரு பேய் இடமாக மாறுச்சு, பேய்கள் உலாவும் இடம்னு மக்கள் நம்புகிறாங்க. அந்த கதையை இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாமா? வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தானே? வாங்க நம்ம திகில் மர்ம வரிசையில நம்ம அடுத்தது கடற்கரை ஒரு பகுதியில் இருக்க திகில் இடத்தை பார்க்க போறோம். ஏற்கனவே சொல்லிட்டேன். பொதுவாக கடற்கரையில சுற்றுலா செல்வதும் குடும்பத்தோடு கடற்கரை பகுதிகளில் குடும்பத்தோடு குதூகலமாக விளையாடவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுலையும் பார்த்தீங்கன்னா ஆசியாவிலே மிகப்பெரிய கடற்கரையான மெரினா கடற்கரையும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது, சென்னையில. அதே மாதிரி கோவளம் கடற்கரை, பிஜிபி கோல்டன் பீச்சு, முட்டுக்காடு அருகில் உள்ள முட்டுக்காடு பகுதிகள், நிறைய கடற்கரை பகுதிகள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குதுங்க. அந்த வரிசையில தான் பாத்தீங்கன்னா மிக அழகான ஒரு கடற்கரை ஒரு காலத்தில் இருந்த முட்டுக்காடு அருகில் இருந்தது கரிகாட்டுக்குப்பம் என்ற ஒரு அழகிய கடற்கரை பகுதி. கோவாவுக்கு நிகரான அருமையான ஒரு கடற்கரை பகுதிங்க. அது எதுவரை இருந்துச்சுன்னா 2004 வரை இருந்துச்சுங்க. 2004 சுனாமி அலைகள் தமிழ்நாட்டை இல்ல நிறைய இடங்களை புரட்டி போட்டது, நிறைய நாடுகளை புரட்டியே போட்டு விட்ட அந்த ஒரு சோகமான சம்பவம். அதுல பலியான ஒரு பகுதி தான் கரிகாட்டுக்குப்பம் முட்டுக்காடு பகுதியில. சுனாமி அலைகளை பத்தி 2004 சுனாமி அலைகளை பத்தி எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக அந்த சுனாமிங்கிற ஜப்பான் வார்த்தைக்கு அர்த்தம் ஆழிப்பேரலைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஜப்பான் நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரணமான விஷயம். நம்ம தமிழ்நாட்டுக்கு 2 தடவை மிகப்பெரிய சுனாமி தாக்கி இருக்குதுங்க. முதல் தடவை பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி என்ற தமிழர் வாழ்ந்த பகுதியே இல்லாம அழிச்சிட்டு போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 2004 வந்த சுனாமி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சுங்க. அது நாகப்பட்டினம் மாவட்டம் எல்லாம் நிறைய பாதிப்புகளை சந்திச்சது. சென்னை மெரினா கடற்கரையும் பாதிக்கப்பட்டது. கிழக்கு கடற்கரையே மிக அதிகமான பாதிப்புகளை சந்தித்தது. அப்படி சந்தித்த ஒரு பகுதி தான் முட்டுக்காடு அருகில் உள்ள கரிகாட்டுக்குப்பம் என்ற அருமையான கடற்கரை பகுதி. கோவாவுக்கு இணையான ஒரு கடற்கரை பகுதியா, அழகான கடற்கரை பகுதியாக விளங்குச்சுங்க. அது ஒரு குப்பம், கரிகாட்டு குப்பம்னாலே மீனவர் வாழும் பகுதிகளை தான் குப்பம்னு சொல்றாங்க. அந்த கரிகாட்டுக்குப்பம் பகுதியில் அழகான மீனவர் குடியிருப்புகள், சுற்றுலா தலமாக இருந்ததுங்க அந்த பகுதி. ஆனா பாத்தீங்கன்னா 2004 சுனாமி அந்த பகுதியவே அடியோடு புரட்டி போட்டுருச்சுங்க. அழிவை சந்திச்சு இந்த ஆழிப்பேரலை வேறாட்டம் போட்டுருச்சுங்க அந்த பகுதியில. இவ்வளவு அருமையான கடற்கரை பகுதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே என்ன சொல்றது, அதை அப்படியே மயான காடா மாத்திருச்சுங்க. அதுக்கு 2004க்கு முன்னாடி அந்த பகுதிக்கு போனவங்க இப்ப கூட போய் பாருங்க, அது நேர் எதிர்காட்சியா இருக்குதுங்க. முதல்ல திரைப்படங்களும் தொலைக்காட்சி தொடர்களும் எடுத்துட்டு இருந்தாங்க அந்த பகுதியில. மீனவர் குப்பம் பகுதி, மீனவர்கள் வாழ்ந்தாங்க, ஒரு சுற்றுலா தலமா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கரிகாட்டுக்குப்பம் பகுதி என்ன பயன்படுத்துன்னா சினிமாவோட கோஸ்ட் சீனர்ஸ், அதாவது கோஸ்ட் படம், பேய் ஆவிகளை பத்தின மர்மமான படங்கள் எடுக்கிறக்கும் மர்மமான தொலைக்காட்சி தொடர்கள் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுதுங்க அந்த பகுதி. அதுவும் பகலில் தான், இரவில் யாருமே அந்த பகுதியில் இருக்கிறது இல்லை. ஏன்னா அதுல நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவங்களுடைய ஆவிகள் அந்த பகுதியில் சுற்றித் திரிவதாகவும் வினோதமான ஓசைகள் கேட்பதாகவும் அந்த பகுதியில் மக்கள் ரொம்ப நம்புறாங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த பகுதி ஒரு மயான பகுதியாகவும் ஆவிகள் நடமாடக்கூடிய பேய்கள் வாழக்கூடிய இடமாக மாறிடுச்சுங்க. யாருமே பகல்ல 6 மணிக்கு மேல யாருமே இருக்கிறது இல்லை. பகல் நேரத்துல மட்டும்தான் போறாங்க, சுற்றி பாக்குறாங்க. ஆராய்ச்சியாளர்கள், திரைப்பட குழு, தொலைக்காட்சி தொடர்கள் இருக்கக்கூடிய குழுவினர் தான் அங்க போறாங்க. மற்றவங்க எல்லாம் யாருமே அங்க போறதில்லை. பாக்குறதுக்கும் அங்க ஒண்ணும் இல்லை. இடிந்து போன கட்டடங்கள், அழிந்து போன நிலையில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் தான் அங்க இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா வௌவால்கள், பறவைகள் வாழக்கூடிய இடமாகவும் சிறு சிறு பிராணிகள், மிருகங்கள் வாழக்கூடிய பகுதியா மாறிடுச்சுங்க. அந்த பகுதி ஒரு சுடுகாடாவே மாறிடுச்சுங்க. அதனாலதான்
அந்த பகுதியில் இறந்த மக்களுடைய ஆவிகள் பேய்கள் அங்கே சுற்றித் திரிவதாகவும் இரவில் வினோதமான ஓசைகள் கேட்பதாகவும் மக்கள் நம்புறாங்க. இரவில் யாருமே இருப்பதில்லை. பகலில் மாலை 6 மணிக்கு மேல் அந்த பகுதியில் யாரும் இருப்பதில்லை. அந்த பகுதியில் பேய்கள் வாழும் கூடிய ஒரு திகில் மர்மமான பகுதியா மாறி போச்சுங்க. அற்புதமான கோவாவுக்கு நிகரா இருந்த ஒரு கடற்கரை பகுதி இன்று பேய்கள் வாழக்கூடிய, ஆவிகள் நடமாடக்கூடிய, மக்கள் பயப்படக்கூடிய ஒரு பகுதியா மாறிடுச்சுங்க. கரிகாட்டுக்குப்பம் 2004க்கு முன்னாடி அந்த பகுதிக்கு போனவங்க இப்ப கூட போய் பாருங்க. இப்ப கூட பகல் நேரத்துல போய் பாருங்க. இரவு நேரத்துல அந்த பகுதிக்கு போக வேண்டாம். ஏன்னா மக்கள் நம்பிக்கை, மக்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் அந்த பகுதியில் நடக்கிறதுனால அது ஒரு திகில் மர்ம இடமா மாறிடுச்சுங்க. இந்த கரிகாட்டுக்குப்பம் மிக அழகான ஒரு கடற்கரை பகுதி இன்று திகில் பகுதியா மாறிடுச்சுங்க. வணக்கம் நண்பர்களே. சரி, ஓகே, இந்த கரிகாட்டுக்குப்பத்தை பார்த்தோம். அடுத்து நமது திகில் மர்ம தொடர்ல ஒரு அருமையான இல்ல, ஒரு திகிலான மர்மமான இடத்தை அடுத்த வீடியோல பார்க்க போறோம். நிச்சயமா இதை விட உங்களுக்கு இன்னும் த்ரில்லிங்கான மர்மமான ஒரு இடத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் வணக்கம் நண்பர்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது கனகு மல்டி மீடியா யூடியூப் சேனல். வணக்கம்.